நீங்க கொடுத்திருந்த முழு உரையை இப்போ நம்ம ஊரு சுத்தமான தமிழ்ச் சோளத்தில் நம்மை மாதிரி பேசுற மக்கள் பாஷையில எளிமையா எழுதறேன். இதுல எந்த ஆங்கில வார்த்தையும் இல்ல. ஆனா உணர்வும் ஞானமும் பாதிக்காம வாசிச்சவங்க உணர்நிலையில் கொண்டு போற மாதிரி எழுதறேன். அம்மா சொல்லுற மெஞ்ஞானம் நம்ம ஊரு பாஷையில. பாப்பா, நம்ம முன்னோர்கள் சொன்ன ஞானம் சும்மா சொன்னதில்ல. சத்தியமா சொல்றேன், அந்த பழைய ஞானிகள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனதுங்க. அது என்னன்னா, யாருக்கு, எப்போது, எங்கே, எப்படி, எதனால்தான் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் ஞானிகள் பத்தி இப்படி சொல்றாங்க. இன்ன வினை இன்ன இடத்துல, இன்ன நேரத்துல, இன்ன மாதிரி நடக்குது. இதுக்கு காரணம் அது தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அந்த அளவுக்கு தெரிஞ்சவன் தான் உண்மையில பிரமன், அந்த பரம ஞானி. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஈசன் தன் அருளை தர்றாரு. நம்ம நடக்குற வழியும் சந்திக்கிற பசங்கக்கும் கூட இல்லையா நடக்குற சம்பவத்துக்கும் எல்லாம் காரணம் இருக்கு. நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்து நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம நெஞ்சம் தீர்ப்பு சொல்ல கூடாது. எல்லாம் சிவன் செயல்தான். இராமாயணமும் பாரதமும் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளோ செல்வமா இருந்தாலும், படிச்சவங்கா இருந்தாலும், உடம்புக்கு வலிமை இருந்தாலும், நம்ம ஆசை காமம் மாயையால நம்மை தடுக்குது. அதனாலதான் இறையருளை அடைய முடியாம தப்பி விடுறோம். விசுவாமித்திரர் மாதிரி பெரிய ஞானியும் 12 வருஷம் தவமிருந்துட்டு மேனகா வந்த உடனே சாயிட்டாரு. ஆனா பிறகு மறுபடியும் தவம் பண்ணி இறைவனை நினைச்சு தன்னோட கோபம் காமம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பிரம்ம பதவியை அடைந்தாரு. இது சும்மா கதைக்காக சொல்லல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதுல மறைபொருள் இருக்கு. எல்லாத்தையும் கடந்து இறைவனை அடையணும்னா மனசு தேய்ந்தாகணும். உடம்பு, காமம், ஆசை, கோபம், மாயை எல்லாமே தடையாக இருக்கு. ஓசை இல்லாத அருமை நம்ம பெற்றோர்களே முதல்ல சொன்னாங்க. நம்மம்மா அப்பா சொல்றாங்க இல்ல. எழுந்துடு, கைமுகம் கழுவு, திருநீறு போடு, கணபதியை தொழு, அப்புறம் தான் கல்வி வருது. அது சமய வழிபாடு இல்ல, மனசு ஒழுக்கப்படணும் என்பதுக்கா சொன்ன வழி. இப்படி நம்மள சின்ன வயதுல இருந்தே சீரான பாதையில நடத்தி பின்னாடி ஞானத்துக்கு வித்தை போட்டாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்னா, வயசு ஆனதும் படிப்போட குடும்பம், வேலை, வாழ்க்கை ஆசைகள் எல்லாத்தையும் போட்டு முன்னாடி போயிட்டோம்ல. ஆனா அந்த சின்ன வயசுல கற்ற ஒழுக்கத்தை மட்டும் மறந்துட்டோம். ஐம்பூதம் நம்ம உடம்போட ரகசியம். நம்ம உடம்பு ஐம்பூதத்தால ஆனது. மண், நீர், நெருப்பு, காற்று, வானம். அதை முன்னோர்கள் சொன்னாங்க. கணபதி அந்த ஐம்பூதங்களுக்கு தலைவர். அதனாலதான் அவரை பத்தி பேசுனோம். இந்த உடம்பும் உயிரும் நம்ம செயலும் எல்லாமே அந்த ஒரே ஒளி சக்தியால நடக்குது. அந்த ஒளியே தான் நம்ம உள்ளத்தில் இருக்கும் சிவம், குகன், இயேசு, அல்லாஹ், பரம்பொருள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் அந்த ஒரே அருட்ஜோதி தான். மெஞ்ஞானம் நம்முள் தான் இருக்கு. வெளியே தேடாதீங்க. தெய்வம் வெளியில் அல்லங்க, நம்ம உள்ளத்தில தான் இருக்கிறது. சுத்தமான உள்ளத்தில நம்முள்ள ஒளி வடிவமா, நம்ம உயிர் அறிவா, ஜீவ சக்தியா இருக்குது. திருமந்திரம் சொல்லுது, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் நெறியா போறவன். ஔவையார் சொல்றாங்க, உடம்பு எடுத்த பயன் என்ன? உடம்புக்குள்ள உத்தமனை காணணும். நம்ம உள்ளமே பெரிய கோயில், நம்ம உணர்வே சிவலிங்கம். இதை உணர்ந்தா பீடம் தேட வேண்டாம். சிறந்த தரிசனம் அகத்துல காணும் ஒளி. பட்டினத்தார் சொல்றாரு, விளக்கு இருக்கிற இடத்துல தீ தேடுறீங்களே, அவ்வளோதான். வள்ளலார் சொல்லுறார், அகத்துல ஒளி வடிவமா சிவன் இருக்கிறத பார்த்தா பிணியும் கவலையும் பயமும் வராது. அந்த ஆனந்தமே மேலான வாழ்வு. அந்த ஒளியை நம்ம உள்ளத்திலே தான் கண்டாதான் அது உண்மையா நடக்கும் தரிசனம். அதுதான் தூய அருட்ஜோதி திருநடனம். அந்த ஒளிக்காக தான் சிதம்பர கூடம், வள்ளலாரின் தரிசனம் எல்லாம் உருவாக்கப்பட்டது. முப்புறம் எரிந்த கதை உண்மை என்ன தெரியுமா? சிலர் சொல்வாங்க சிவன் முப்புறம் எரிச்சாரு. ஆனா திருமூலர் சொல்றார், முப்புறம் அப்படின்னா காமம், கன்மம், மாயை. அவை என்னமோ புறத்து வீடுகள் இல்ல. நம்ம உள்ளத்தில தான் அந்த 3 கோட்டையும் இருக்கு. அதை கடக்கணும். இறைவன் ஒளியாய் வாழ்கிறான். ஒளி தான் இறை. வள்ளலார் சொன்னது, ஜோதியை அகத்துல காண்பவன் எல்லா துன்பத்தையும் வெல்லுவான். மனசு அமைந்திருக்கும். மெஞ்ஞானம் வரும்.
பேரருளும் பெரு ஆனந்த வாழ்க்கையும் கிடைக்கும். முடிவில சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தா, நாம் வெளியே தேடுற ஒளி நம்முள்ள இருக்கு. அந்த ஒளியை உணரத்தான் ஞானிகள் நூல்கள் எழுதியாங்க. நம்ம ஊரு சித்தர்கள் வள்ளலார், பத்தினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், திருமூலர் எல்லாரும் சொல்லியதெல்லாம் ஒரு சொல் தான். அகத்திலிருக்கும் இறைவனை அறிந்து அந்த ஒளியை அடை. திருச்சிற்றம்பலம். இது இன்னும் எளிமையா சின்ன வீடியோ பாகங்களா வேணும்னா சொல்லுங்க. நாம இதை தொடரலாம்.